எல்லாருக்கும் வணக்கம். எப்பா உங்கள் எஜமான் நேரடியாக களத்தில் போயெல்லாம் மக்களை சந்திச்சு உதவி பண்ண மாட்டாரா? அவர் எது இருந்தாலும் பணியாளர் ஆஃபீஸ் கூப்பிட்டு வச்சு அங்கே வச்சா உதவி பண்ணுவாரா? எப்படி துறை வந்து ஓட்டு கேட்காது நேரடியாக போவாரா? இல்லை அதுவுமே பணியாளர் ஆஃபீஸ் கூப்பிட்டு அவங்ககிட்ட தான் ஓட்டு கேட்பாரா? அப்படின்னு ரொம்ப நக்கலாக இலக்காரமாக இந்த எதிரிகள் கூடாரங்கள், அதுக்கப்புறம் தளபதி விஜயர்கள் என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்ணணும் கங்கன் கட்டி இருக்கக்கூடிய அந்த விமர்சன வாய்கள் ஒரு பக்கமும், அதாவது என்னப்பா இது நம்மளும் எவ்வளோ தான் முட்டு கொடுக்க முடியும், தளபதி விஜய் இப்படி அறிக்கையை விட்டுருக்காரு, களத்துக்கே வர மாட்டேக்காரு, பேசவும் மாட்டேக்காரு அதிரடியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சலிப்படைந்து தளபதியோட தொண்டர்கள் ரசிகர்கள் சில பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு போட்டுருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் பதிவு சொல்கிறக்காக இந்த வீடியோ பதிவு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோவில் போகலாம். அதாவது இப்போ விழுப்புரம் திண்டிவனம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா புயலால் அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்காங்க அந்த மக்கள். அங்குள்ள விவசாய நிலங்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்கு. அது சென்னை விடவும் அங்கே தான் அதிகமான அளவில் பாதிப்படைஞ்சிருக்கு. ஆனால் ஆளுங்கட்சி திமுக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே கொஞ்சம் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்க, அந்த பக்கம் போகலை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் நேரடியாக நேரத்தையே போயிட்டார், களத்தில் இறங்கி அந்த மக்கள் சந்திச்சிட்டாரு. கொஞ்சம் அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆகிட்டார் இந்த சமயத்தை பயன்படுத்தி. ஸோ இதில் தான் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வாய்ப்பாயிடுச்சு, அழகாக தளபதி விஜய் அங்கே போயிருந்தா அப்படின்னா அழகாக அந்த மக்கள்கிட்டலாம் நிறையா அந்த ஓட்டு வங்கி அவர் கைப்பிச்சிருக்கலாமே அப்படின்னு சில விமர்சனம் வைக்கிறவங்களும் பொதுவாக அந்த விமர்சனம் வைப்பாங்கள்ல, அவங்களும் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. முதல்ல எல்லோரும் நல்லா அவங்க தெரிஞ்சுக்கிடணும். இப்போ தளபதி விஜய் அங்கே போகிறான்னு வச்சுட்டுங்களேன், அதாவது அந்த புயலால் பாதிப்படைஞ்சிருக்க மக்களுடைய எண்ணிக்கை விடவும் தளபதி விஜய் அங்கே போனார்னா அங்கே ஒரு கூட்டம் வரும் பாருங்க, அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து நெரிசலில் அங்கே பாதிப்படைவாங்கள நெரிசலில் சிக்கி அதுதான் அதிகமாக இருக்கும். அதுதான் எங்களை சோசியல் மீடியாவில் உள்ள அந்த மீடியாக்காரங்க சேனல்லாம் அதை பெருசாக எடுத்து பயங்கரமாக அதை ஒரு பப்ளிசிட்டி பண்ணி அதை ஒரு இஷ்யூ ஆக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூவில் தவிர்க்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து இல்லை ஒரு பிளான் பண்ணி அங்கே போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காவல்துறையிட்ட ஒரு அனுமதி ஆகணும், ஒரு பாதுகாப்பு ஏற்படுக்காண்டி. அவங்க உடனே அதை வந்து இழுத்து வச்சு அதை ஒரு சர்ச்சையாக்குவாங்க. இல்லை சடனாக யாருக்கு தெரியாமலே அவர் திடீர்னாப்பில் அங்கே போக முடியாது, ஏன்னா அங்கே மீடியாக்காரங்க இருக்க எப்படி போனாலும் அங்கே தெரிஞ்சிடும். ஸோ அங்கே ஒரு கூட்டத்தை தவிர்க்கணும். நம்மளால் யாரும் பாதிப்படையக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சரோ இல்லை எதிர்க்கட்சி தலைவர் யார் அங்கே போகிறதும் அவங்களுக்கு வர்ற கூட்டத்தை விடவும் தளபதி விஜய் அங்கே போனார்னா மிகப்பெரிய அளவில் கூட்டம் வருங்கிறது ஊர்வலத்தையும் தெரியும். ஸோ அப்படி அங்கே ஒரு சர்ச்சையாயிடக்கூடாது, கூட்டு நெரிசல் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத தவிர்க்கிறக்காண்டி தான் தளபதி விஜய் இப்போதைக்கு போகல. ஆனால் நீங்கள் ஒன்று கேட்கலாம், இது எவ்வளோ நாளைக்கு இப்படியே நீங்கள் தவிர்க்க முடியும்? எத்தனை நாளைக்கு தளபதி விஜய் வந்து காலத்தில் இறங்காமலே அரசியல் பண்ண முடியும்? அப்படி வீட்டில் வந்துட்டு அறிக்கை விட்டே பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்கலாம். அதுவும் ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் தான். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவருக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிங்களா? இப்போ நீங்கள் இப்போ எல்லாருமே இவ்வளோக்குள்ளே அரசியலை விமர்சிக்கும் போது அவர் இவ்வளோக்குள்ளே பிளான் பண்ணி மாநாடு நடத்தி எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்க அவர் வந்து களத்துக்கு வராமல் இருப்பாரா? இல்லை அதை வந்து யோசிக்காமல் இருப்பாரா? அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அப்போ அவர் ஏன் பண்ணாமல் இருக்காரு? ஸோ அவர் ஒரு சில பிளான் பண்ணி வரலாம். ஒருவேளை நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு படப்பிடிப்பு அவருக்கு மிச்சம் இருக்குது, அங்கே அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம். அது முடிச்சதுக்கப்புறம் முழு நேரம் அரசியல்வாதியாக வரலாம். அதுக்கு இடையில இங்கே வந்து நம்மளால் பிளான் பண்ண முடியல, ஏன்னா அவருக்கு வந்து சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரணும்னா அதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணணும், பாதுகாப்பு ஏற்படலாம். அதனால கொஞ்சம் பின்தங்கி இருக்கலாம். இப்போ என்ன நடக்கணும் மக்களுக்கு? இப்போ ஒரு உண்மையான அரசியல்வாதி தான் அவர் யாருமே சொல்லிட்டாரு மாநாட்டு மேடையிலே, அதாவது சொல் முக்கியம் இல்லை செயல் சொல்லிட்டார். அப்போ செயல் முக்கியம். இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக சரியான பேரிடர் மீட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கணும், அதை வந்து அறிக்கை மூலமாக கேட்டார். அந்த மக்களுக்கு உதவி பண்ணணும், அதை இப்போ கூப்பிட்டு நீங்கள் சொல்லலாம். அதாவது அங்கே போய் களத்தில் போய் நேரடியாக மக்களுக்கு உதவி பண்ணாமல் அவங்களுக்கு இவ்வளோ தூரம் கூட்டு எங்க சும்மா வாங்க வந்து வாங்கிட்டு போங்கன்னு ஒரு எகத்தலமெல்லாம் அவர் பண்ணலை. அவரே வாகனத்தை அனுப்பி அந்த மக்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இவர் நின்றுக்கிட்டு எல்லாரும் கூட சரிசமம் என்ன ஆச்சுன்னு காது கொடுத்து கேட்டு அந்த மக்களாக உட்காந்து பேசி அதுக்கப்புறம் அவர் எல்லா நிவாரண உதவியும் வழங்கியிருக்காரு. நல்லா பிரிச்சு விடணும். அதாவது இந்த சில பேர் போட்டாங்க ட்விட்டரில், இந்த பண்ணையார் தோரணையில் உட்காந்துக்கிட்டு எம்ஜிஆர் காலத்தோட எம்ஜிஆர் இப்படி பண்ணலப்பா, யாருமே மண்ணாட்சியோட இப்படி பண்ணலப்பா, இவர் என்ன இவரு எகத்திரம் பண்ணுறாரு, ஏன்னா களத்துக்கு போக மாட்டாரு. எங்க ஒரு நல்ல மனுஷன் இதில் தான் இவங்க எல்லாம் யோசிக்கணும். உண்மையாக உதவி பண்ணணுமா, இல்லைன்னா அது வந்து அதை ஒரு நேஷனல் இஷ்யூ ஆக்கி அதில் அவர் வந்து இந்த ஓட்டுகளை சம்பாதிக்கிறதுக்காக பண்ணணுமாங்கிறது நல்லா யோசிச்சு பார்க்கணும். அவர் இந்த அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை குறை சொல்லி விமர்சனம் பண்ணி அப்படி நேரடியாக மக்களுக்கு உதவி நடக்கணும். என்ன பண்ணணும்? சிம்பிள், அவங்கள நீட்டாக அவங்கள கூப்பிட்டு யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவராக தன்னுடைய காசு செலவு பண்ணி வாகனத்தை அனுப்பி கூப்பிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறாரு, நிவாரணத்தை அழுங்குறாரு. ஸோ மக்கள் அதில் சந்தோஷம் அடைகிறாங்க. மக்கள் யாராவது பொதுமக்கள் யாராவது அவரது எங்களை நேரடியாக பார்க்கல, எங்களை கூட்டு வச்சு எங்களை சங்கடப்படுத்திட்டாருன்னு யாராவது கூட சொன்னாங்களா? இந்த அரசியல் விமர்சகர்கள் இந்த உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்துட்டு தளபதி விஜய் என்ன பண்ணாலும் குறை சொல்லுங்கிறது தான் இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது உண்மையான மக்கள் தலைவங்கிறோம் மக்களுக்கு என்ன நடக்கணுங்க, நல்லது நடக்கணுமா, இல்லை அதை இஷ்யூவை பயன்படுத்தி அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எது நடந்தாலும் அங்கே வந்து ஒரு அரசியலாக்குவாங்கல்ல, யாராவது இறந்து போனாலும் எங்கே இறப்பு நடந்தாலும் அதை வச்சு அதை ஒரு அரசியலாக்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு சம்பாதிக்கணும், அதை ஒரு அரசியலாக்கி அதில் லாபம் சம்பாதிக்கணும் நினைக்கிறவங்க அந்த மாதிரி அரசியலை பயன்படுத்துவாங்க. தளபதி விஜய் உள்ள அந்த மாதிரி அரசியலை பயன்படுத்தி வரல, அவர் தெளிவாக மக்களுக்கான அரசியலை பயன்படுத்த வராரு. புரியுதா? அவர் என்ன பண்ணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும், இது நடக்காமல் பண்ணுங்கன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு எதிராக அவர் அறிக்கை விட்டுட்டார். அதுக்கப்புறம் மக்கள் நேரடியாக கூப்பிட்டு உதவி பண்ணுறாரு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வெளியார் அவர் கூப்பிட்டு வச்சு அவரோட செலவு தானே, அவருடைய காசு எடுத்துறாங்க. இது மாதிரி மக்கள்கிட்ட வந்து ஓட்டுக்காக போய் நின்றுட்டு வீட்டு வாசல் நின்று கும்பிடு போட்டு காலில் விழுந்து அதுக்கப்புறம் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்து ஓசிங்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாருங்க சாதியை பயன்படுத்தி இழிவாக பேசுறது. ஸோ அப்படி பண்ணுற காலத்தில் அவர் தான் சொந்த காசை பயன்படுத்தி இது வரைக்கும் மக்களுக்காக தான் பயன்படுத்திருக்காரு, அவருடைய காசை செலவு பண்ணிட்டு இருக்காரு. செலவு பண்ணி கூட்டு நிவாரணத்தை வழங்குறாரு. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதில் என்ன தப்புன்னு கேட்குறேன்.
இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வர்றவங்களாம் வாங்கப்பா என்கிட்ட வந்து நான் வந்து பனையூர் ஆஃபீஸில் இருக்கேன், வந்தவெல்லாம் வந்து என் கீழே நின்று வாங்கிட்டு போங்க, நான் நிவாரணத்தை கொடுக்கேன் அப்படின்னு எகத்தலாம் பண்ணாதான் அது வந்து பண்ணையார் திமிரு. மன்னராட்சியில் கூட நீங்கள் இப்படி நடக்கலன்னு சொல்லி நீங்கள் எகத்தலாம் பேசலாம். அவர் பாதுகாப்பாக வாகனத்தை அனுப்பி அந்த 300 குடும்பங்களையும் வரவழைச்சு அவங்களுக்கு நிவாரணத்தை வழங்கிறார். அப்போ இது எவ்வளோக்குள்ள ஒரு பிளான் பண்ணி பண்ணுறாரு. இப்போ இதையும் வந்து பாட்டுக்கு மனசு இல்லாமல் விமர்சனம் பண்ணுறீங்க. அதாவது ஒரு உண்மையாக மக்களுக்கு உதவி பண்ணுறவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ண முடியும். எதுத்தான் கவுத்தெல்லாம் பண்ண முடியாது. சரியா? அதுக்கப்புறம் தளபதியோட ரசிகர்கள் தொண்டலாகட்டும், இப்போ ஒரு பதிவை பாருங்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. தளபதியோட ரசிகராக இருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் என்னப்பா இவர் அதிகாரமாக வந்து பேசவே மாட்டேக்காரு, காலத்தில் இறங்க மாட்டேக்காரு, எவ்வளோ நாளைக்கு தான் இவர் இப்படி பண்ணு அந்த தம்பி வந்து ஆதங்கத்தை பதிவு போட்டிருக்காரு. ஸோ அவருடைய ஆதங்கம் புரியுது. ஆனால் வார்த்தைகள் கவனம் தம்பி. மற்றவங்க பேசுகிறவங்க நீங்களும் பேசுறீங்கன்னா அப்போ அதில் என்ன ஒரு அர்த்தம் இருக்குது? முதல்ல ஒரு நீங்கள் வந்து உண்மையாக அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லது பண்ணுவான்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வார்த்தையில் விட மாட்டீங்க. அதாவது கேட்டிங்கன்னா நீங்களே இவ்வளோக்குள்ளே யோசிக்கும் போது மற்றவங்க இவ்வளோக்குள்ள விமர்சிக்கும் போது ஆட்டத்தை ஆரம்பிச்சது தெரியாது அது எப்படி ஆடணும்னு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் யாரையும் சொல்லியிருக்காருல ஒரு படப்பிடிப்பு எனக்கு இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் முழு நேரம் அரசியல்வாதியாக வரும்னு சொல்லியிருக்காருல. அதுக்குள்ளே என்ன இங்கே பார்ட் டைமாக உட்காந்து அரசியல் பண்ணுற அரசியல்வாதிலாம் விட்டுட்டீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் டிவி ரிமோட்டில் வந்து டிவியை படிச்சுட்டு வந்து பயங்கரம் பொங்கிட்டு வந்தாலும் மையன்ட்டு அவங்களாம் கேள்வி கேட்கறது கிடையாது. அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியோட முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போய் இன்னும் எதுவுமே பண்ணலை, அவரே விட்டுட்டீங்க. ஆனால் ஒருத்தர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய செலவில் வாகனத்தை அனுப்பி கூப்பிட்டு வச்சு உதவி பண்ணுறாரு. அதை தான் ஏன் வந்து நேரடியாக உதவி பண்ணலன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் நொட்டையாக இருக்குன்னு. அதாவது உண்மையிலே மக்களுக்கு போய் நல்லது சேரணும், மக்கள் நல்லது பண்ணு நினைக்கிறவங்க அது நல்லதை மட்டும் தான் மனசில் வைப்பாங்க, மற்றபடி அது அரசியலாக்கெல்லாம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் அரசியலை மட்டுமே பண்ணணும்னு நினைக்கிறவங்க மக்களுடைய நல்லது கெட்டதை என்ன நினைக்கிறவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ புரிஞ்சுக்கணும். அதுக்காக வந்து பார்த்தா தளபதி விஜய் அவர்கள் நேரிலே வராமல் கடைசி வரைக்கும் இப்படியே உட்காந்து ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டு அரசியல் பண்ணலாம், அது ஒரு நல்ல அரசியல் தான், நான் விட்டுக்க மாட்டேன். அதாவது அவர் நம்மளுக்கு தோன்றது அவருக்கு தோணாமல் இருக்குமா, அதை தான் நான் யோசிக்கிறேன். அதாவது இவ்வளோக்குள்ள அரசியலை முன்னெடுத்து தன்னுடைய சினிமாலேருந்து வந்து உச்சத்துக்கு வந்து இவ்வளோக்குள்ள நல்லது பண்ணணும்னு முன்னெடுத்து வரவருக்கு இதெல்லாம் திங்க் பண்ணாமல் இருப்பாரா? அப்போ இது எப்படி மக்கள்கிட்ட போகும் அப்படிங்கிறத திங்க் பண்ணாமல் இருப்பாரா? ஸோ பண்ணுவார். உங்களுக்கு தோன்ற அரசியல் அவருக்கு தோணாமல் இருக்குமா? ஸோ வெயிட் பண்ணுங்க. ஏன் வந்துட்டு அதுக்குள்ளே இவ்வளோக்குள்ள அதாவது தளபதி கூலாக இருக்காரு. ஏன் அவர் ஒரு நாள் மாட்டில் பேசின பேச்சுக்கே இன்னைக்கு வரைக்கும் அப்படியே அலருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக களத்தில் இறங்கும்போது தெரியும் வெடிக்கும் அரசியல்களாம். அதாவது ப்ரெஸ் மீட்டில் பேச மாட்டேக்காரு, களத்துக்கு நேரடியாக வர மாட்டேக்காரு, அப்படி பனையூர் ஆஃபீஸ்லேயே வந்து அரசியல் நடத்துறாரு. ஏன் உங்களுக்கு அவரால் முடியுது, அவருக்கு அது கெத்து இருக்குது, அவருக்கு அந்த மாசு இருக்குது, மக்கள் அவரை நேசிக்கிறாங்க, அவரும் மக்களை நேசிக்காரு, மக்கள்கிட்ட டேரெக்டாக டீலிங் பண்ணிட்டு இருக்காருங்க. மற்ற கூட்ட ஏன் டீல் பண்ணு கேட்குறேன். அவர் மக்கள்கிட்டயே நேரடியாக விசுவாசமாக இருக்காரு. இப்போ ஒரு மக்களை கூட்டு கேளுங்க, பொதுமக்கள் அவங்க சொல்லட்டும். இப்போ வந்து நிவாரண உதவி அவங்க பெற்றாங்கல்ல அந்த மக்கள் யாராவது சொல்லட்டும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிராக இருந்தார், ரொம்ப எகத்தலமாக எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக நடத்திக்கிட்டார் அப்படின்னு சொல்லட்டும். நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். ஏங்க அவங்க அவரை நேசிக்கிறாங்க, அவரு மக்களை நேசிக்கிறாங்க, 2 பேருக்குள்ள பரஸ்பரமே அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இடையில உள்ள அந்த வாடகை வயலுக்கு என்ன பிரச்சனை தெரில. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.